நீங்க என்னதான் ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலுமே உங்க ஸ்கின் க்ளோ ஆகாது. பிகாஸ் நீங்க ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அது உங்க ஸ்கின்ன மெயின்டெயின் பண்ணி தான் பண்ணும். பட் நீங்க ஒரு சீரமோ இல்ல எக்ஸ்ஃபோலியேட்டோ பண்ணீங்கன்னா, உங்க ஸ்கின்ல உங்களோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ட்ட கண்டிப்பா சால்வ் பண்ணிரும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பில்ட் பண்றது, தென் சீரம் எப்படி பார்த்து வாங்குறது, அத எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அத பார்க்காதவங்க பார்த்துட்டு இத கன்டின்யூ பண்ணுங்க. தென் இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எக்ஸ்ஃபோலியேட்? எக்ஸ்ஃபோலியேட் எந்த டைப் நம்ம யூஸ் பண்ணணும்? அத ஏன் யூஸ் பண்ணணும்? அத எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்? சேஃபா எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாரி பர்சனல் கேர் டிப்ஸ்லாம் உங்களுக்கு புடிக்கும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட் இஸ் எக்ஸ்ஃபோலியேட்? டே பை டேல பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் மேல டெட் செல்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். அந்த டெட் செல்ஸ ரிமூவ் பண்ணாம விட்டோம்னா, நம்ம ஸ்கின் டல்னஸா இருக்குது, தென் பிம்பிள்ஸா இருக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ அந்த டெட் செல்ஸ ரிமூவ் பண்றதுக்காக எக்ஸ்ஃபோலியேட் யூஸ் பண்றோம். இது ஆட்டோமேட்டிக்காவே 28 டேஸ்க்கு ஒரு தடவ டெட் செல்ஸ் ரிமூவ் ஆயிரும். இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணோம்னா, டெட் செல்ஸ் ரிமூவ் பண்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் க்ளோ, தென் பிம்பிள்ஸ், டல்னஸ்லாம் வராம ரொம்பவே பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம 2 டைப்ஸ் இருக்கு. அந்த 2 டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேஷன். பிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட், கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேட் இருக்கு. பிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் மேஜரா எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டான ஸ்கின்க்கு ஐ மீன் லெக், ஹேண்டுக்கு தான் யூஸ் பண்ணலாம். பிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்னா வேற ஒண்ணும் இல்ல. வெறும் ஸ்க்ரப்பர் தான். ஐ மீன் இப்போ நம்ம ஹார்டான ஸ்கின்னுக்கு ஒரு காஃபி பவுடரோ, இல்ல சூரோ வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதான் பிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட். இதே எக்ஸ்ஃபோலியேட் நம்ம ஃபேஸ்ல வச்சு ஸ்க்ரப் பண்ணா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸ்கின்ன ரொம்பவே டேமேஜ் பண்ணிரும். அதுக்காக சயின்ஸ் பேஸ்ல கண்டுபிடிச்சது தான் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட். இதில மேஜர் இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, பிஹெச்ஏ. ஏஹெச்னா வேற ஒண்ணும் இல்ல. கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட். பிஹெச்னா சாலிசிலிக் ஆசிட். இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இத எப்படி யூஸ் பண்ணலாம்? இத ஏன் யூஸ் பண்ணணும்? இத எப்படி சேஃபா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக போக பார்க்கலாம். அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. ஒய் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்? நமக்கு ஏன் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு 4 ரீசன் சொல்றேன். அந்த 4 ரீசன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா நீங்களும் அத ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ ஸ்க்ரப் பண்றனால, அந்த ஃபேஸ்ல இருக்க ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் போடுறது ரொம்ப நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கு வீக்லி எக்ஸ்ஃபோலியேட்ங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம டெட் ஸ்கின்ஸ்லாம் ஐ மீன் டெட் செல்ஸ் இல்ல, டெட் ஸ்கின்ஸ ரிமூவ் பண்றதுக்காக ஒரு வீக்லி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணியே ஆகணும். காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதில இருக்க ஆசிட்ஸ் ஐ மீன் கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்னுக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் இல்லாம, ஒரு பெயின் இல்லாம உங்களோட டெட் ஸ்கின்ஸ ரிமூவ் பண்ணி குடுத்துரும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இதான் முக்கியமான ஒண்ணு. ரெகுலரா யூஸ் பண்றனால உங்க ஸ்கின்னுக்கு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். உங்க ஸ்கின் நார்மல் ஸ்கின் டோனா வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலி உங்க ஸ்கின்ல இருக்க ஆக்னிஸ்லாம் கண்ட்ரோல் ஆகி எந்த ஒரு தழும்புகளோ, இல்ல பிக்மென்டேஷன் எந்த ஒரு இது இருந்தாலும் டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் பண்ண மூலியமா அது கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிரும். ஹவ் டு யூஸ் சேஃப்லி? இத எப்படி சேஃபா யூஸ் பண்ண சொல்லப் போறேன். கவனமா கேட்டுக்கோங்க. இத வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஐ மீன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இத யூஸ் பண்றதுக்கு முந்தின நாளோ, இல்ல அடுத்த நாளோ நீங்க முடி வெட்டிக்கக்கூடாது. ஐ மீன் ஃபேஸ்ல பிளேட் வைக்கக்கூடாது. த்ரெட்டிங் பண்ணக்கூடாது. தென் இந்த ஃபேஸ்ல ரெட்டினால்ஸ் அப்புறம் விட்டமின் சி, நியாசினமைட், ஃபேலிக் ஆசிட்லாம் அதுக்கு அடுத்த நாளும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முந்தின நாளும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ் வாஷ்லயும் விட்டமின் சியோ, இல்ல நியாசினமைட், சாலிசிலிக் இல்லாம பார்த்துக்கோங்க. அப்படி இருக்க மாரி ஃபேஸ் வாஷ நான் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற சோப்பையே அந்த ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் மட்டும் தான். நீங்க சோப் பேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோப்போ, ஃபேஸ் வாஷோ நல்ல ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி ஃபேஸ நல்லா ட்ரை ஆகுற வரையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அத ஒரு ஒரு நல்ல க்ளாத் வச்சு ட்ரை பண்ணிருங்க. ஃபேஸ்ல தண்ணி பதம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணிட்டு, வேஸ்லின் இருக்குல்லவா? வேஸ்லின் எடுத்து லிப்ஸு, நோஸு, ஐஸ் கார்னர்ல மட்டும் லைட்டா வச்சாலே போதும். பிகாஸ் ஒரு சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ லைட்டா வச்சுக்கோங்க. தென் நான் சீரம் எப்படி அப்ளை பண்ண சொல்லிக் குடுத்தனோ, அதே மாரியே இத நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 4 ட்ராப்ஸ் எடுத்து ஸ்கின் மேல லைட்டா அப்ளை பண்ணுங்க. ஜஸ்ட் ரொம்பவே தேய்க்க வேணாம். லைட்டா அப்ளை பண்ணி ஸ்கின் மேல இருக்க மாரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாம். ஸ்கின் ஓவர் சென்சிட்டிவிட்டி ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு தான் செலவு அதிகமா வர மாரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சு அப்படியே வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ண உடனே மாய்ஸ்சரைசர் போட மட்டும் மறந்துறாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்ல ஒரு பேபி ஸ்கின் மாரி இருக்கும். மாய்ஸ்சரைசர் கண்டிப்பா போட்டே ஆகணும். ஸோ ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் இல்லன்னா கிளிசரின் கூட நீங்க மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் வாங்கி வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த நாளும் சரி, அதுக்கு அடுத்து போற நாளும் சரி, நீங்க கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். பிகாஸ் உங்க ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின ரிமூவ் பண்ணிருச்சுன்னா, ஐ மீன் கெமிக்கல் வச்சு ரிமூவ் பண்ணியிருக்கும். உங்க ஸ்கின் பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி ஸ்கின் மாரி இருக்கும். அது புத்தம் புது ஸ்கின் மாரி ஐ மீன் நியூ ஸ்கின்னா வந்திருக்கும். ஸோ வெயில் பட்டுச்சுன்னா, ஸ்கின் டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த நாள் கண்டிப்பா நீங்க சன்ஸ்கிரீன் போட்டு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்போதுமே சன்ஸ்கிரீன் போடுறது நல்லது தான். ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணாலே போதும். உங்க ஸ்கின் ரொம்ப சேஃபா இருக்கும். இது நல்ல ஒரு மெத்தட்லயும் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ண மாரியும் இருக்கும். ஸோ இது ரிசல்ட்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இந்த மெத்தட மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் பண்ண தேவையில்ல. இதுக்கு அடுத்த நாளும் சரி, இதுக்கு முந்தின நாளும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சாலிசிலிக் ஆசிட் இருக்கக்கூடாது. நியாசினமைட் எந்த ஒரு கெமிக்கல் நான் பார்த்துக்கோங்க. தென் முடி வெட்டிறக்கூடாது. ஐ மீன் ஃபேஸ்ல பிளேட் வைக்கக்கூடாது. த்ரெட்டிங் பண்ணக்கூடாது. இந்த மாரி பார்த்துக்கோங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு மட்டும் ஒரு மூஞ்சி போட்டு தேய்க்கிறதெல்லாம் வேணாம்.
நீங்க நல்லா சோப் போட்டு தேய்க்கிறதோ அதெல்லாம் வைக்க வேணாம். ஜஸ்ட் மாய்ஸ்சரைசரா சன்ஸ்கிரீன் லைட்டா அப்ளை பண்ணி விட்டாலே போதும். போட்டு பரபரன்னு தேய்க்க வேணாம். லைட்டா அப்ளை பண்ணி விட்டா மட்டும் போதும். இதுதான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல போறேன். மொத்தம் இதான் ப்ராசஸ் ஆஃப் ஹவ் டூ அப்ளையிங் கெமிக்கல் சொல்யூஷன். ஸோ மறக்காம இந்த மெத்தட்ல மட்டும் பண்ணுங்க. ஸோ இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஐ யூஸ் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மாக்கோவோட 15% AHA 1% BHA. நான் ஏன் இத சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறையா ப்ளீச்சிங் சொல்யூஷன் பார்த்தேன். ரொம்ப ஹை ரேட்ல இருந்துச்சு. இது வந்துட்டு ஒரு 400க்கு நான் வாங்கினேன். நைக்கா வெப்சைட் யூஸ் பண்ணி 400 வாங்கினேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ரொம்பவே ஆஃபர் பண்ணி குடுத்தாங்க. ஸோ 400 கிடைச்சது. ஆனா இது ஒரு ஒரிஜினல் 600 ப்ளஸ் வரும். ஸோ 400 உங்களுக்கு வேணும்னா நைக்கா வெப்சைட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நெறைய கெமிக்கல் எக்ஸ்பர்ட் இருக்கு. நீங்க வேணா மத்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு போருங்க. எனக்கு தெரிஞ்சு தெர்மாக்கோ வந்து நெறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் தமிழ்ல மென்ஸ் கம்யூனிட்டில நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன்னு நெனைக்கிறேன். ஐ மீன் லாங் வீடியோ நான் தான் போடுறேன்னு நெனைக்கிறேன். ஸோ இத யூஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஏன்னா இது வந்து லோ கான்சன்ட்ரேஷன் 15% AHA 1% BHA. ஸோ உங்க ஸ்கின் நீங்க அப்ளை பண்ணி விட்டாலும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் சரி, ஸ்கின்னுக்கு அவ்வளோ அஃபெக்ட்டா இருக்காது. நான்லாம் ஒவ்வொரு நாள் சன்ஸ்கிரீன் போடாமயே விட்டுருவேன். எனக்கு அவ்வளோ அஃபெக்ட் பண்ணல. பிகாஸ் ஏன்னா லோ கான்சன்ட்ரேஷன் தான். ஆனா உங்க ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட் வேணுமோ அந்த பெனிஃபிட்லாம் கரெக்ட்டா கிடைச்சிரும். ப்ரைஸும் சொல்லிட்டேன். இத எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இது ஒரு நல்ல இதுதான். நான் வந்துட்டு இத ப்ரமோஷன்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணுங்க. நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸ்கின்ல ஒரு பிம்பிள்ஸ் வரதில்ல. ஏதாவது தழும்பெல்லாம் இருந்தா அத நான் யூஸ் பண்ண டெய்லி வீக்லி பேஸிஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்காவே போயிடுது. அது மட்டும் இல்லாம நல்லா இருக்கு. நெறைய ரிவ்யூஸ் இருக்கு. ஐ மீன் நெறைய ரிவ்யூஸ்னா நல்லா கேல் சைடு தான் இருக்கு. நீங்க தேவைப்பட்டா நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு கூட வாங்கலாம். மினிமலிஸ்ட்லயும் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கலாம். ஆனா யூஸ் பண்ணும்போது சேஃபா யூஸ் பண்ணுங்க. அத மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுதுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி டிப்ஸ் நெறைய சொல்லப் போறேன். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்கின் கேர்ல ஆர்வமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. தென் பிடிக்கலனாலும் லைக் பண்ணிதான் ஆகணும். பிகாஸ் லைக் பண்றதுனால இந்த வீடியோ வந்துட்டு நெறைய வியூவர்ஸுக்கு ஐ மீன் நெறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்களுக்கு தேவைப்படனாலும் நீங்க போடுற லைக் வந்துட்டு அடுத்தவங்க போட்டு அடுத்தவங்களுக்கு அந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும்போது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கேட்கலாம். ஸோ ஃபைனலி ஐ அம் ஆதிசேஷன்.